கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கடைசி லைலத்துல் கத்ர் இரவை அடைந்திருக்கோம். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்ரீபிலிருந்து நாளைக்கு வரை நமக்கு 29வது பிறையாக இருக்குது. இதுதான் கடைசி லைலத்துல் கத்ர் இரவு. நம்ம லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னு எடுத்துட்டா வெறும் ஒரு நாள் மட்டும் அமல் செஞ்சுட்டு விடக்கூடாது. எல்லா ஒற்றைப்படைகளும் பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா இது கடைசி. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் ஒரு நாளில் பார்த்திங்கன்னா ஈது பிறையே தெரிஞ்சிடும். அதனால் இந்த கடைசி லைலத்துல் கத்ரை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு லைலத்துல் கத்ர் இந்த இரவு தான் இன்னுமே குறிப்பிடப்படவே இல்லை நமக்கு. அதனால் 29ஆக ஒருவேளை லைலத்துல் கத்ர் இருந்தால் நம்ம 27 மட்டும் நல்லா இபாதத் செஞ்சுட்டு விட்டுருந்தோம்னா 29 அந்த லைலத்துல் கத்ரை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதனால தான் ஒற்றைப்படை இரவுகளை விடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த பிந்திய இரவுகள் இருக்குது பாருங்கள், 25க்கு பின்னாடி வரக்கூடிய 27ம் 29ம் அது ரெண்டு மேலேயுமே பார்த்திங்கன்னா சில அறிவிப்புகளில் 27ஐயும் சில அறிவிப்புகளில் 29ஐயும் சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது லைலத்துல் கத்ர் இரவுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. அதாவது ஒரு இரவு லைலத்துல் கத்ராக இருந்தால் அடுத்த நாள் காலையில் விடியும் போது அதனுடைய சூரியன் எப்படி இருக்கும், பிரகாசம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அதனுடைய வானம் எப்படி இருக்கும், அதனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில அடையாளங்கள் சொல்லப்பட்டுள்ளது லைலத்துல் கத்ருக்கு. அந்த அடையாளங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சஹாபி சொன்னாங்க, நான் இப்போ பார்த்தேன், அந்த அடையாளங்கள்லாம் இருந்துச்சு. அதனால் இந்த தடவை 29ல் தான் நான் லைலத்துல் கத்ரை அடைஞ்சேன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பில் வந்திருக்குது. அப்போ பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா 27ல் தான் அடைஞ்சேன்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, 29ல் அடைஞ்சேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. அதனால் ஆதாரங்களில் சஹீஹான அறிவிப்பில் நமக்கு இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படாததின் காரணமாக நம்ம எல்லா ஒற்றைப்படைகளையுமே விடாமல் செஞ்சுக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் கேட்கலாம், நான் 27ல் நிறைய செஞ்சேன், நான் இரவு முழுவதும் வணக்கம் செய்தேன், ஆனால் இன்றைக்கும் மறுபடியும் இரவு முழுவதும் வணக்கம் செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களால் முடிஞ்சால் இரவு முழுவதும் செய்யுங்க. நீங்கள் தவா இருந்தாலும் சரி, அடுத்த ஒரு வருஷத்துக்கு இனிமேல் நம்ம இப்படி ஒரு இரவை அடைந்து கொள்ள முடியாது. அதனால் முடிஞ்சால் செய்யுங்க. அப்படி முடியாட்டினா நாம் சொல்லக்கூடிய அமல்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், முந்திய நேரத்தில் செஞ்சுக்கோங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் தூங்காதப்ப நம்ம நைட் வெறி எப்போ வேணால் செய்வோம். அதனால் நம்ம 10 மணிக்கு அமல் செய்வோம், 12 மணிக்கு அமல் செய்வோம். ஆனால் தூங்குறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா மக்ரீப்லேருந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். மக்ரீப்லேருந்து நீங்கள் அமலை செஞ்சுக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் லைலத்துல் கத்ரை அடைஞ்சிருவீங்க. அப்போ நீங்கள் மக்ரீப்லேருந்து தூங்குற வரையுமே என்ன பண்ணிக்கலாம்னா நிறைய அமல் செஞ்சுக்கலாம். பொதுவாக லைலத்துல் கத்ரில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா 27 அப்படின்னு சொல்லிட்டு 27 இரவுன்னு சொல்லிட்டு 10-11 மணிக்கு மேலே தான் அமல்கள் ஆரம்பிக்கிறாங்க, சஹர் வரையும் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மக்ரீப்லேருந்து நீங்கள் நைட்டு 12 மணி வரையும் செஞ்சுட்டிங்கனாவே அப்போ நீங்கள் 27ஆம் கிழமையில் நைட்லேருந்து சஹர் வரையும் செஞ்ச அந்த அளவுக்கான டைம் உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் மக்ரீப்லேயே ஆரம்பிச்சுக்கோங்க. அதில் நிறைய அமல்கள் இருக்குது. நீங்கள் எதெல்லாம் லைலத்துல் கத்ருக்காக செய்தீங்களோ அது எல்லாமே இன்றைக்கி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதில் இந்த ஒரு சூறாவை ஒதுக்குங்க. அந்த சூறா தான் பார்த்திங்கன்னா ஒரு வரலாறோடு சேர்ந்து வருது. ஒரு தடவை பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளாரான சொர்க்கத்தின் தலைவியான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 5 வயசாக இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அதிசயங்கள்லாம் நடக்குது. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திங்கன்னா இறைவனை தேடக்கூடிய பணியில் ஈடுபடுறாங்க. கனவு வருது. கனவுல பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தேகமெல்லாம் வருது, என்னென்னமோ உருவங்கள்லாம் வருது நபி அவர்களுக்கு. அதே மாதிரி நிறைய சந்தேகம் வருது நபி அவர்களுக்கு. யார் சூரியனை படைத்தா, சந்திரனை படைத்தா, யார் நம்மளை படைத்தா, எப்படி அது மாறி மாறி வருது, நம்ம யாரை வணங்கணும், இந்த மாதிரி யாரை வணங்கக்கூடாது, யாரை நம்பணும் நம்பக்கூடாது, பின்பற்றக்கூடாது, நிறைய சந்தேகங்கள் அவங்களுக்கு கொண்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஹிரா குகைக்கு போவாங்க. அங்கே கொஞ்ச நாள் இருப்பாங்க, வந்துடுவாங்க. வந்தாலும் பெருசாக பேச மாட்டாங்க. வீட்டிலலாம் அவங்களுக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்கும். மறுபடியும் குகைக்கு போவாங்க, வருவாங்க, இப்படியே இருப்பாங்க. கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு. அப்படி தான் ஒரு நாள் என்னாவது அவங்க ஹிரா குகைக்கு போகிறப்ப திடீர்னு ஒரு உருவம் வருது. அந்த உருவத்தை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா அந்த உருவம் தான் இவங்க கனவுல அடிக்கடி பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு உருவமாக இருக்குது. அப்போ அந்த உருவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்படுறாங்க. வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நபி அவர்களை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி ஓதுவீராக அப்படிங்கிறாங்க. நபி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஓத தெரியாது அப்படிங்கிறாங்க. மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதவே சொல்கிறாங்க. மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எனக்கு தெரியாதுங்கிறாங்க. 3வது தடவையாக சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு ஓதுறதுன்னு கேட்குறாங்க. அல்லாஹுடைய பெயர் கொண்டு ஓதுவீராகன்னு சொல்கிறாங்க.
அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, இக்ரோ பிஸ்மி ரப்பிக்கல்லதி சூரா, அதாவது சூரா ஹலக் அப்படிங்கிறத வந்து ஓதி முடிக்கிறாங்க. இது ரொம்ப ஒன்றும் பெரிய சூறாலாம் கிடையாது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு அளவான சூறா தான். 30 ஜுஸூல இருக்கக்கூடிய ஒரு சூறா. இந்த சூறாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஜ்தாவும் வரும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு சூறாவை ஓதி நம்ம என்ன பண்ணணும், சஜ்தா செய்யணும். இதை ஓதுறாங்க. அப்போ தான் நமக்கு முதல்ல என்ன ஆகுது, குர்ஆன் இறக்கப்படுது. அப்போ குர்ஆனில் முதலாக இறக்கப்பட்ட வசனம் சூறான்னு பார்த்திங்கன்னா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹலக் சூறாலேருந்து தான் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ இது என்ன மாதம், ரமலான் மாதம். இந்த நிகழ்வு எப்போ நடந்துச்சு, ரமலானில் நடந்துச்சு. எப்போ நம்ம குர்ஆன் இறக்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா ரமலானில் தான் நம்ம இறக்கணும். லைலத்துல் கதிர் இரவில் தான் நம்ம இறக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இரவோடு வந்து தொடர்பு இருக்கக்கூடிய சூறாவாக இது இருக்குது. எப்படி நம்ம இன்னாஞ்சல்னா ஃபி லைலத்துல் கதிரை பற்றி ஓதுறோமோ அதே மாதிரி கதிருடைய இரவில் எது இறக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி சூறா வந்து நமக்கு ஹலக் சூறா இறக்கப்பட்டுச்சு. அதனால முதலாக குர்ஆன்லேருந்து நமக்கு கதிரவில் இறக்கப்பட்ட சூறா இதுவாக இருக்குது. இதில் ஒரு சஜ்தா ஆயத்து வரும். இதை நீங்கள் ஓதி ஒரு சஜ்தா செஞ்சு நாம் வந்து என்ன பண்ணணும், இந்த நாளை வந்து அந்த சிறப்பை நினைவுபடுத்தணும். இதனால் நமக்கு வாழ்க்கையில் ஏராளமான எல்லா வித சிறப்புகளும் கிடைக்கும். முக்கியமாக லைலத்துல் கத்ர் இரவில் விதி தீர்மானிக்கப்படுது. அதனால நமக்கு நல்ல நசீபும் வந்து அல்லாஹ் எழுதி வைப்பான். இப்போ இதை ஓதிட்டு நீங்கள் ஒரு தடவை நார்மலாக சஜ்தா செஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம வந்து சஜ்தாவுடைய ஆயத்து குர்ஆன் வந்தால் எப்படி செய்வோம், சஜ்தாவுடைய ஆயத்துக்காக சஜ்தா செய்கிறேன் அல்லாஹுக்காகன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு டைரெக்டாக சஜ்தாவுக்கு போயிடணும். வேறு எதுவும் ஓதலாம் கூடாது. தக்பீர் ருக்கு சஜ்தாலாம் இருக்கக்கூடாது. டைரெக்டாக சஜ்தா ஆயத்துக்கு சஜ்தா செய்கிறேன்னு சொல்லிட்டு சஜ்தாவுக்கு போய் நீங்கள் சஜ்தாவில் துவா தெரிஞ்சால் ஓதலாம். துவா தெரியாட்டினா சுபஹான ரப்பீல் அலான்னு சொல்லிட்டு 3 தடவை ஓதிட்டு அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்திங்கன்னா முடிஞ்சு. அதே நேரத்தில் இதை ஒரு முறை தான் ஓதணுமான்னு கேட்டிங்கன்னா குறைந்தது ஒரு முறை ஓதி ஒரு சஜ்தா செஞ்சுக்கிட்டா போதுமானது. அதே நேரத்தில் நீங்கள் விருப்பப்பட்டால் அதிகமான முறையும் ஓதலாம். ஏன்னா ஒரு நாள் ஒரு இரவு அதில் இருக்கக்கூடிய நாளில் வந்து இறக்கப்பட்ட சூறாங்கும் போது அந்த நாளுக்கு அது தனி சிறப்பு இருக்குங்கிறனால நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம அதிகமான முறையும் ஓதலாம். நான் 10 முறை ஓதுறேன்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் 10 முறை என்ன பண்ணலாம், நீங்கள் ஓதலாம், 10 சஜ்தா செய்யலாம். அப்படியும் நீங்கள் செய்து கொள்ளலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளுடைய நிகழ்வோடு ஒற்று இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இன்னும் வந்து இது ரொம்ப சின்ன சூறா தான், ரொம்ப பெருசும் கிடையாது. 30 ஜுஸூல இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறனால சின்ன சூறாக்களை வந்து நம்ம அதிகமான முறை ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு சிரமம் தராது. இதனால நமக்கு செல்வம் கிடைக்கிறது, நல்ல ஆரோக்கியம், நல்ல நசீப் உண்டாறது, நல்ல மாதிரியான நிகழ்வுகளே நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடக்கிறது. முக்கியமாக வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் வருது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை ஓதுனதுக்கு பிறகு தான் என்ன ஆச்சுன்னா வஹி இறங்கினதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுவரையும் சந்தேகத்தோடு இருந்தாங்க யார் இறைவன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த சந்தேகம் எல்லாம் போய் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையில பெரும் முன்னேற்றம் மாற்றம்லாம் வந்துச்சு. அதே போல நம்ம வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றம் வரும். இப்படி என்ன பண்ணிக்கோங்க, இந்த சூறாவை இன்னைக்கு ஒரு தடவை ஓதி துவா செய்யுங்க. இதுதான் இந்த இரவுல இறக்கப்பட்ட சூறா. அதனால இன்னைக்கு இதை ஓதுவது ரொம்ப சிறப்பு. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய அமல்கள் வரும், பார்த்து வாங்க.